எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளிர் சிந்தும் இரு கண்கள், உயிர் வாங்கும் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. செம்மையா இருந்துச்சுல்ல சன்ரைஸ், சூப்பரா இருக்கு கவின். ஆமா, என் முட்டைக்கண்ணி தான் ஆசைப்பட்டாலே, அதனாலதான் சீக்கிரமா எந்திரிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. என்ன இப்ப சந்தோஷமா? ரொம்ப ரொம்ப ரொம்ப. எனக்கு கூட இங்க தாஜ்மஹால் வரணும்னு ஒரு தாட்டே இல்ல. நேத்து அக்கா கிட்ட பேசுறப்ப அக்கா தான் சொன்னா போயிட்டு வர சொல்லி. நல்லா இருக்குல்லங்க, சூப்பரா இருக்கு. ஆமா ஆமா. அவங்க ரெண்டு பேரும் எங்கங்க? கொஞ்சம் அந்த பக்கம் பாரு, ரெண்டு பேரும் நின்னு அங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அடி பாவி, என் கூட போட்டோ எடுடினா பாத்தீங்களா எப்படி வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. உனக்காக வெயிட் பண்ணி பாத்துருப்பாங்க. அவங்களால வெயிட் பண்ண முடிஞ்சிருக்காது, அதான் ரெண்டு பேரும் தனியா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடு, அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் என்ஜாய் பண்ணட்டும், நாம ரெண்டு பேரும் ஒரு பக்கம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே. சரி வா, அங்க போலாம். ஆல்ரெடி எங்களை விட்டுட்டு நீங்க மட்டும் வந்து ஜாலியா போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் ஜாலியா சோலோவா சுத்திட்டு இருக்கீங்க. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், வர மாதிரி தெரியல. அதான் நானும் சாரும் நாங்க ஒரு பக்கம் போட்டோ எடுத்துக்கிட்டோம். நீ செம்மையா இருக்குல்லடி. ஆமா வைஷு, நாமெல்லாம் நினைச்சா கூட வந்து பார்க்க முடியாது. அதான் இன்னைக்கே ஃபுல்லா நல்லா சுத்தி பார்த்து எவ்வளவு போட்டோஸ் வேணுமோ லைஃபுக்கே போட்டோஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏமா அப்படி சொல்றீங்க? மேரேஜ்க்கு அப்புறம் உங்க ஹஸ்பண்ட் கூட வரலாமே. அது தெரியலையே சார், மேரேஜ்க்கு அப்புறம் சிச்சுவேஷன் எப்படி இருக்கோ, ஹஸ்பண்டால கூட்டிட்டு வர முடியுமோ வர முடியாதோ, பட் வந்த டைம் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கணும்ல, அததான் சார் சொன்னேன். அதுவும் கரெக்ட் தான். சரி சரி, நீங்களாம் பேசிட்டு இருங்க. சார் வாங்க சார், நாம ரெண்டு பேரும் போய் போட்டோ எடுக்கலாம். சரிம்மா வாங்க. என்ன கவின் இவ்ளோ ஜாலியா பேசி பழகிட்டா? ஒன்னும் இல்ல, நம்ம ரெண்டு பேரையும் தனியா என்ஜாய் பண்றதுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அது கூடவா உனக்கு புரியல மக்கு? ஓ அப்படியா? அப்படிதான். சரி வா, உள்ள போயிட்டு வரலாமா? கவின் எனக்கு ஒரு ஆசை. என்ன? நம்ம இங்க முன்னாடி நின்னு ரெண்டு பேரும் ஹாட் சிம்பிள் காட்டுவோம்ல, அதே மாதிரி காட்டி ஒரு போட்டோ எடுக்கணும். பேக்ரவுண்ட்ல வந்து இது தாஜ்மஹால் தெரியற மாதிரி நல்லா இருக்கும்ல கவின். நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் அது பெருசா ஃப்ரேம் பண்ணி நம்ம ரூம்ல மாட்டி வைக்கணும். நல்லா இருக்கும்ல? இப்பவே அந்த மாதிரி எடுக்கணுமா என்ன? ஒன்னும் பிரச்சனை இல்ல வைஷு, நம்ம கண்டிப்பா மேரேஜ்க்கு அப்புறம் வரலாம். இப்போ தீபா சொன்ன அதேதான், நம்மளோட சிச்சுவேஷன் வர முடியுமோ முடியாதோ, வந்தப்பவே அந்த மாதிரி எல்லாம் போட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணிக்கலாம்ல. ப்ளீஸுங்க, ஒரே ஒரு போட்டோ நம்ம தீபாவை எடுக்க சொல்லலாம், அவ சூப்பரா எடுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி சரி வா. என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ரெடி தான். இந்த காதல் வந்து விட்டா நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. ஐ லவ் யூ வைஷு. ஐ லவ் யூ டு கவின். என்ன வைஷு, சந்தோஷமா? எல்லாம் சுத்தி பார்த்தாச்சு, நிறைய போட்டோஸ் எடுத்தாச்சு. ஆமா கவின், ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சரி கிளம்பலாம், டைம் ஆச்சு பாத்தியா. இங்க இருந்து நாம டிராவல் பண்ணி போனோம், அப்புறம் போற ஸ்பாட்ல ஏதாச்சும் இருந்தா பார்த்துட்டு போலாம். அப்புறம் போயிட்டு கிளைண்ட் மீட்டிங்க்கு கொஞ்சம் ரெடி ஆகணும்ல. ஓகே. இந்தியா கேட்க்கு நாளைக்கு மார்னிங் போலாம். ஓகே. நீ என்பதே நான் தானடி, நான் என்பதே. விடிஞ்சிருச்சா? நைட்டு பீச்சிலே தூங்கிட்டேன், எப்படி வந்தோம்? விடிஞ்சிருச்சா? அவரு எங்க? என்ன மேடம், எந்திரிச்சாச்சா? குட் மார்னிங். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல, காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். எங்க நைட்டு நைட்டு என்ன ஆச்சு? நான் அங்க என்ன இருக்கும்னு நினைக்கிறேன்? இல்ல, பீச்சுக்கு போய் விளையாடணும், அங்கே தூங்கிட்டேனா?
அது கூட ஞாபகம் இல்ல. அதானே கொஞ்சம் நஞ்சம் ஆட்டமா போட்டீங்க. நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்ப தூக்கம் வரதானே செய்யும். இதுல டயலாக் வேற. இப்படியே இருக்கிறது நல்லா இருக்குங்க. சவுண்ட் நல்லா இருக்கு. ஸ்டார்ஸ பார்க்கலான்னு என்னென்னமோ டயலாக் விட்டுட்டு நல்லா தூங்கிட்டா. தூங்கிட்டனா? அப்புறம் எப்படி நீங்க நான் தான் தூக்கிட்டு வந்தேன். எங்க உங்களுக்கு என் மேல கோவமா? ஆ என்ன கேட்டா? இல்ல கோவமானு. எதுக்காக கோவப்படணும்? தூக்கம் வந்தா எல்லாம் தூங்க தானே செய்வாங்க. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஏய் காலையில எந்திரிச்சோன்னே என்னம்மா ஆச்சு? இல்ல நேத்து நீங்க என்கிட்ட இப்ப எதுக்கு அத பத்தி யோசிக்கிற? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. இல்லங்க அது ஒன்னும் இல்ல நித்யா. இப்ப எதுக்கு அத பத்தி யோசிக்கிற? போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சூடா இருக்கு காஃபி. உனக்கும் ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். போ. நீங்க போட்டீங்களா? ஆமா. எங்க அது இங்க வா. இங்க வாமா. உன் கண்கள் என்னை தாக்கும், உன் கண்கள் கத்தியோ, உன் உயிர் தீர்க்கும் முத்தம் அதில் என்ன வித்தையோ. இங்க என்ன? இங்க பாரு, இவ்ளோ நாள் கழிச்சு இப்பதான் நம்ம 2 பேரும் தனியா இங்க என்ஜாய் பண்ணணும்னு வந்திருக்கோம். என்ன கரெக்டா? ம், அப்படி இருக்கப்போ இங்க இருக்க ஒவ்வொரு செகண்டும் நாம சந்தோஷமா தான் இருக்கணும். அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் நான் பண்ணது தப்பு தானே. நான் எப்படி தூங்கணும்னு எனக்கு தெரியலங்க. தூக்கம் வந்தா எல்லாரும் தூங்க தானே செய்வாங்க. இது ஒரு பிரச்சனையா? இல்ல ஆனா காலையில எந்திரிச்சதுல இருந்து ஆனா அவனா படிச்சிட்டு இருக்கியா? ஆனா வானான்னு தேவையில்லாம யோசிச்சுட்டு ஷோ நித்யா உன்ன சரி சரி, இனிமே அதை பேச மாட்டேன். ஓகேவா? இன்னைக்கு எங்க போறோம்? பார்க்கலாம். எங்க பக்கத்துல எங்கேயாச்சும் போயிட்டு வருவோம். எங்க இங்க கோவில் இருக்குமா? கோவிலா? ஆ, ஏன்? என்ன கோவிலுக்கு போகணுமா? ஆமா, இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி. அப்புறம் என்னைக்கு நம்ம ஊருக்கு போறோம்? ஊருக்கு தானே நாளைக்கு ஆஃப்டர்நூன் பிளான் பண்ணேன். உனக்கு வேணும்னா சொல்ல, இன்னும் 2 நாள் கூட சேர்ந்து. இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போவோம். எங்க நம்ம வீட்டுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போலாமா? எல்லாருக்கும் அபிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போலாங்க. அவன் எப்பவும் ஒரு பைக் கேட்டுட்டே இருப்பான்ல. இங்க நான் வரப்போ ஒரு கடையில பார்த்தேன், அழகா இருந்துச்சு. அது வாங்கிட்டு போலாமா? பாரா, அப்போ இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு சொல்றேன். ஷாப்பிங்னு சொல்லல, ஆனா எல்லாருக்கும் ஏதாச்சும் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் போல ஆசையா இருக்குங்க. சரி ஓகே, இன்னைக்கு கோவிலுக்கு போலாம். கோவிலுக்கு போயிட்டு ஷாப்பிங் போலாம். போதும் இன்னைக்கு பிளான். ஓகே? நிஜமாவா? ஆமா, என் பொண்டாட்டி ஆசைப்பட்டுட்டா. முடியாதுன்னு சொல்ல முடியுமா? உனக்கு யார் யாருக்கு என்னென்ன வாங்கணுமோ வாங்கிக்கோ. வாங்கிட்டு போலாம். ஓகே. அப்பா, இப்பதான் முகத்துல சிரிப்பே வருது. சரி, வந்ததுதான் வந்துட்டேன். என் மேல வேற உட்கார்ந்திருக்கேன். ஒரே ஒரு டர்ட்டி கிஸ் கொடுத்துட்டு போறியா? நான் பிரஷ் பண்ணல, அதெல்லாம் முடியாது. நான் உள்ள போறேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதனாலதான் டர்ட்டி கிஸ்னு சொன்னேன். எனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லப்பா. முடியாது, விடுங்க. எனக்கு இப்ப கண்டிப்பா வேணுமே. முடியாது முடியாது. அப்படியா? எப்படி முடியாதுன்னு நானும் பாக்குறேன்டி. உன் உயிர் தீர்க்கும் முத்தம் அதில் என்ன வித்தையோ. உன்னை போல பெண் இல்லையே, நீயும் போனா நான் இல்லையே. சீ, போங்க. காலையில சரி சரி, போ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. காஃபி ஃபிளாஸ்க்ல தான் ஊத்தி வச்சிருக்கேன். சூடா இருக்கு, குடிப்பேன். அடி மாமா, ஐ லவ் யூ. அடி பாவி. அமைதியா உட்கார்ந்திருக்கான். இவகிட்ட எப்படி உண்மைய வாங்குறது? கோவமா பேசினா கண்டிப்பா சொல்லிருவா. ஆனா அத்தை இருக்காங்க, அவங்க முன்னாடி எப்படி பேசுறது? ஏதாச்சும் சொல்றல பாரு. காலையில இருந்து ஒரு வார்த்தை கூட பேசாம உட்கார்ந்திருக்கான். இவளை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. பெரிய பிரச்சனைன்னு மட்டும் தெரியுதுடி. இரு, இப்போ உன் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். இவர் என்ன நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு? ஐயோ, என்னன்னு தெரியலையே. நானும் ரொம்ப நேரமா பாக்குறேன், என்னையே பார்த்துட்டு இருக்காரு. எதுவும் பேசவும் மாட்டேன்றாரு. என்னவா இருக்கும்? ஏதாச்சும் பேசினாலாச்சும் நம்ம சாதாரணமா இருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனா எதுவுமே பேசல, நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் இவர் கண்ணை பார்த்தேன், நானே எல்லாத்தையும் வளரிடுவேன் போல. அனிதா, இதுக்கப்புறம் நீங்க இருக்கிறது சேஃபே இல்ல. எந்திரிச்சு உள்ள போயிடு. எங்க காஃபி சூடே ஆறி இருக்கும். இன்னும் அப்படியே வச்சிருக்கீங்க, குடிங்க. என்னாச்சு இவருக்கு? வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேன்றாரு. இவர் இப்படி அமைதியா இருந்தாலே ப்ராப்ளம் தானே. ஐயோ. அனிதா, என்னம்மா? அது ஒன்றும் இல்லடா, நீயும் மாப்பிளையும் காஃபி குடிங்க. நான் இங்க பக்கத்துல வசந்தி சித்தி வீட்டு வரையும் போயிட்டு வந்துடுறேன். சித்தி வீட்டுக்கா? எதுக்குமா காலையிலேயே?
அது அது ஒன்றும் இல்லடா. இப்பதான் சித்தி ஃபோன் பண்ணி வர சொன்னா. அது தோட்டத்துலேருந்து காய்கறி கொண்டு வந்திருக்காங்களா. அதான்டா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க 2 பேரும் காஃபி குடிங்க சரியா? அம்மா வந்து சமைச்சு தரேன். வந்துருவேன் அம்மா இப்போ உடனே. சரிங்கம்மா போயிட்டு வாங்க. அப்பா போய் முதல்ல வசந்தி கிட்ட பேசி வந்து இவகிட்ட ஏதாச்சும் பேச சொல்லணும். முகமே புலிவா தான் இருக்கு. ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன்றா. அவளுக்கே தெரிஞ்சதோ இல்லையோ தெரியல. கரெக்ட். போய் முதல்ல வசந்தி கிட்ட இதை பத்தி பேசணும். அனிதா இவர் மொழியே சரியில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் நீ உட்காந்துருந்த அவ்வளவுதான். எந்திரிச்சு அமைதியா உள்ள போய். அனிதா ஆ? எங்க போற? உள்ள ஏன் இவ்ளோ நேரம் இங்க தானே உட்காந்துருந்த? இப்ப என்ன எந்திரிச்சு உள்ள போற? இங்கே இரு கொஞ்ச நேரம். அது ஒன்றும் இல்லைங்க. அம்மா இப்ப சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்கல்ல. சமைக்கிறதுக்கு தக்காளி வெங்காயம் ஏதாச்சும் நான் போய் கட் பண்ணி வைக்கிறேன். அதுக்கு தான். அத்தை வரட்டும், அதுக்கப்புறம் நீ போய் செய்யலாம். அது வரை இங்கே இரு. இல்லைங்க அது இங்க இருன்னு சொன்னேன். என்னாச்சு உங்களுக்கு? ஏன் ஒரு மாதிரி கோவமா பேசுறீங்க? இல்லையே, நார்மலா தான் பேசுறேன். நீங்க கோவமா தான் இருக்கீங்க. ஃபேஸ் ரியாக்ஷன் வேணா நார்மலா வச்சிருக்கலாம். ஆனா நீங்க எப்படி பேசுவீங்கன்னு கூடவா எனக்கு தெரியாது. நீங்க கோவமா தான் இருக்கீங்க. பரவாயில்லையே, என்னை பத்தி உனக்கு எல்லாம் தெரியுமா? அது எப்படிங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருக்கும்? தெரியும். என்னை பத்தி எல்லாம் தெரியும்னா எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த விஷயத்த பண்ணா சுத்தமா பிடிக்காது, அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன பதிலே காணோம்? உன்கிட்ட தான் கேக்குறேன். தெரியும் தானே? ம். அப்போ ஓகே, உன் கைய கொடு. கைய கொடுன்னு சொன்னேன். கையே எதுக்கு? எதுக்குன்னா இது என்ன கேள்வி? நார்மலா தான் கேட்டேன். ஆனா உன் கை எதுக்கு இவ்ளோ நடுங்குது? இல்ல அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அனிதா, கார்த்தி கோவப்படாதடா. சரி அனிதா, நேத்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னல, என்னது அது? அது அது ஒண்ணும் இல்லைங்க. அனிதா, ஐயோ எதுக்கு இப்ப இவ்வளவு கோவமா இருக்காரு? உண்மையாவே எதுவும் இல்ல. அது 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 வந்து இங்க அது இங்க நம்ம அம்மா வீட்ல இருக்கோம். நம்ம நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேசலாமே. அம்மா வந்துருவாங்க. ஓ சரி, வா வீட்டுக்கு கிளம்பலாம். இப்பவா? இப்பதான் உன்கிட்ட நான் பொறுமையா கேக்குறேன். நீ என்கிட்ட இங்க எதுவும் சொல்ல முடியாத, வீட்டுக்கு போய் தான் சொல்லுவேன்னு சொல்ற. அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, அதான் நானும் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன். என்ன கிளம்பலாமா? இங்க ஒரு 2 நாள். எனக்கு இங்க தங்குறதுல எந்த பிரச்சனையும் இல்ல. இப்ப கூட ஏன் 2 நாள் மட்டும் என்ன, ஒரு மாசம் தங்க சொன்னா கூட தங்குறதுக்கு நான் ரெடி. ஆனா எனக்கு அந்த உண்மை என்னன்னு தெரியணும். ஏதோ நீ என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அனிதா. இதுக்கப்புறமும் என்கிட்ட மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத. இங்க கைய விடுங்க. நான் உள்ள போறேன். அம்மா வந்துருவாங்க. கைய விடுங்க. எனக்கு பதில் தெரியாம உன்னை விட முடியாது. கைய விடுங்க. கைய வலிக்குதுங்க. கைய விட்டுடுறேன். நீ உண்மைய சொல்றேன்னு சொல்லு, கைய விட்டுடுறேன். எனக்கு இப்பவே உண்மை தெரிஞ்சாகணும் அனிதா. இங்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இங்க உங்களுக்கு என்னங்க ஆச்சு? நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன்தான். அதுக்காக இப்படி பிஹேவ் பண்ணுவீங்களா? ஓ, உனக்கு அது சாதாரணமா இருக்குல்ல. நைட் உட்காந்து புலம்பிக்கிட்டும் அழுதுகிட்டும் இருக்க. அது என்னடி, என்ன பிரச்சனைன்னு கேட்டா உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுது. போச்சு. அப்போ நைட் இவரை தூங்கலையா? இவரை தூங்கிட்டாருன்னு நினைச்சுதானே அப்படி? கடவுளே, எல்லாமே கேட்டுட்டாரோ? என்ன அடுத்து என்ன பொய் சொல்லலாம்னு யோசிக்கிறியா? இல்ல அது நீயா சொல்லுவேன்னு இவ்ளோ நேரமா வெயிட் பண்ணிட்டேன். ஆனா நீயா சொல்ற மாதிரி தெரியல. இதுக்கப்புறமும் அது என்ன பிரச்சனைன்னு என்னால தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது அனிதா. என்ன பிரச்சனை சொல்லு. நைட்டு எதேதோ புலம்பிட்டு இருக்க.
ஏடி நீ பாட்டுக்கு புலம்பிட்டு படுத்து தூங்கிட்ட. ஆனா நைட்டு ஃபுல்லா தூக்கம் வராம என்ன பிரச்சனை என்னவா இருக்கும்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைய பிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா. தூங்காம இருந்து இப்ப காலையில எந்திரிச்சு நீயா சொல்லுவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். அப்பவும் நீ என்கிட்ட எதுவும் சொல்ற மாதிரி தெரியல. ஆனா இதுக்கப்புறமும் என்னால உன்னை அப்படி பார்க்க முடியாது அனிதா. நீ அழுதுட்டு இருப்ப என்னை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? ஏதோ ஃபேமிலில பிரச்சனை வரும் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க அனிதா. என்ன பிரச்சனை முதல்ல என்ன விஷயம்னு எனக்கு சொல்லு. நீங்க அது அது தெரிஞ்சா நீங்க எப்படி? இங்க பாரு அனிதா, ஃபேமிலிய பத்தியும் வேற எதை பத்தியும் யோசிக்காத. நாம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நமக்குள்ள எந்த சீக்ரெட்ஸும் இருக்க கூடாதுன்னு தான் நான் நினைப்பேன். அது உனக்கு நல்லாவே தெரியும். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அத நாம சால்வ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராப்ளம்க்குமே கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும். இங்க பார், எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் சரி, என்னைக்கும் நான் என் அனிதா கூட தான் இருப்பேன். அவ இந்த மாதிரி கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியலடி. சொல்லு, இப்ப வாச்ச சொல்லு அனிதா. இன்னமும் என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு ஏன் தோண மாட்டேங்குது? மாமா சொல்லு, எதுவா இருந்தாலும் சொல்லு அனிதா. 2 பேரும் சேர்ந்தே சால்வ் பண்ணலாம். இங்க பாரு, எதை பத்தியும் யோசிக்காத. என்கிட்ட சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? மாமா கை வலிக்குது. நீ என்கிட்ட எல்லாம் சொல்றேன்னு சொல்லு, நான் கைய விட்டுடுறேன். கண்டிப்பா சொல்றேன் மாமா. இதுக்கப்புறமா என்னால உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாது. கண்டிப்பா நான் சொல்றேன். கை வலிக்குது மாமா. சரி, விட்டுடுறேன். சாரி. வசந்தி வசந்தி அக்கா வாங்கக்கா. என்னக்கா காலையில வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க? வாங்க வாங்க உள்ள வாங்க. வசந்தி ஒரு நிமிஷம் இங்க வாயேன். உன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பத்தி பேசணும். அதனாலதான் காலையிலே வந்தேன். என்னக்கா பேசணும்? அதுவும் முக்கியமா ஏதோ பேசணும்னு இப்ப வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? வேலையா இருக்கியோ? இல்லக்கா, சமைச்செல்லாம் முடிச்சிட்டேன். பிள்ளைக்கு சாப்பாடு டப்பால மட்டும் போட்டு வைக்கணும், அவ்வளவுதான். அப்ப சரிம்மா, என் கூட கொஞ்சம் வீடு வரையும் வரியா? என்னாச்சுக்கா? அது வசந்தி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. அதான். என்னக்கா சொல்றீங்க? அது பக்கத்துல யாரும் இல்லல்ல? இல்லக்கா சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாத்துக்கோ. அனிதா ஏதோ ஒரு மாதிரியே இருக்கா. எனக்கு என்னமோ பிள்ளைக்கு நாள் எது தள்ளி போயிருக்குமோ, நல்ல விஷயமா இருக்குமோன்னு தோணுது. அட அக்கா, எவ்வளவு பெரிய நல்ல விஷயம். அப்ப புள்ள அக்கா, என்னக்கா நீங்க இவ்ளோ லேட்டா சொல்றீங்க? ஐயோ இருமா, அவ இன்னும் அத பத்தி எதுவும் என்கிட்ட சொல்லல. நேத்து காலையில இருந்தே ஒரு மாதிரியா இருந்தா. மயக்கம் வருது, தலை வலிக்குது, தூங்குறா. நேத்து நைட் என்னன்னா தாளிப்பு ஸ்மெல்லு பிடிக்காம வாந்தி எல்லாம் எடுத்துட்டு வந்தா. எனக்கு அதனாலதான் சந்தேகமா இருக்கு. ஆனா இத பத்தி புள்ளகிட்ட கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குமா. ஒருவேளை எந்த விஷயமும் இல்லைன்னா நான் கேட்டா சங்கடப்படுவா பாத்தியா. அதனாலதான் எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்கு. நீ வந்து கொஞ்சம் நாசுக்கா அவகிட்ட இத பத்தி கேட்டு பாக்குறியா? என்னக்கா நீங்க இந்த அறிகுறிலாம் மசக்கையா இருந்தா தானே வரும். அப்ப புள்ள நல்ல செய்தியா தான் இருக்கும். புள்ள மூஞ்சி பளபளன்னு தான்க்கா இருந்துச்சு. எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா இது கேட்க வேணாமே தான் நான் எதுவும் கேட்கல. அவ்வளவுதானக்கா. சரி சரி, டப்பாக்கு மட்டும்தான் சாப்பாடு போடணும். வாக்கா, உடனே போலாம். பிள்ளைகிட்ட பேசினா தெரிஞ்சிடும் பாத்தியா. எனக்கே ஒரே ஆர்வமா இருக்குக்கா. வா வா. ஆமாமா, அதான் உன்னை கூட்டிட்டு போலாமேன்னு வந்தேன். வா வா. சரிக்கா வாங்க. அனிதா, கையதான் விட்டுட்டேன்ல, இப்ப சொல்லு, என்ன விஷயம், என்ன பிரச்சனை? மாமா, இப்பவும் இந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். ஆனா இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்க அம்மா கிட்ட காட்டிக்க கூடாது. நம்ம வீட்லயும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா சூர்யா அண்ணாக்கு இத பத்தி தெரியக்கூடாது. எப்பவும் சூர்யா அண்ணா கிட்ட நீங்க எப்படி பழகுவீங்களோ அதே மாதிரி பழகணும். ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? அத்தை கிட்ட சொல்லக்கூடாது, ஃபேமிலி மேட்டர் ஓகே. சூர்யா கிட்ட எனக்கு புரியல அனிதா. சூர்யாக்கும் எனக்கு என்ன சொல்ல வரேன், சரி சொல்லு. ம். அன்னைக்கு கையலுக்கும் அப்பனாக்கும் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல்ல. ம். ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா கிட்ட பேசலான்னு அம்மாவை தேடி போனேனா. அப்போ ம். அப்போ அப்போ அம்மா அம்மா ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட? அது சூர்யா அண்ணா அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சரி, இதுல என்ன இருக்கு அனிதா? நம்ம ரிலேஷன்ஸ் தானே, நார்மலா பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? மாமா, அவங்க 2 பேரும் நார்மலா பேசியிருந்தா நான் எதுக்காக இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும்? அனிதா, புரியல. நார்மலா பேசிக்கலனா அப்போ என்ன சொல்ல வர? ஆமாங்க, அம்மா அவர்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டு இருந்தாங்க. இதுவரையும் எங்க அம்மா அவளை கோவப்பட்டு நாங்களே பார்த்தது இல்லைங்க. அந்த அளவுக்கு கோவமா ஆவேசமா பேசிட்டு இருந்தாங்க.
அவங்க பேசுறது எல்லாத்தையுமே நான் கேட்டேங்க. என்ன சரி, என்ன பேசிக்கிட்டாங்க? மாமா, உங்களுக்கு நல்லா தெரியும் என் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு சின்ன வயசுல எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு. என்ன இவ என்னென்னமோ சொல்றான்? எப்பவும் நடந்ததை பத்தி இப்ப எதுக்கு? சரி சொல்லு, அப்புறம்? சின்ன வயசுல இருந்தே அம்மா எங்க கிட்ட உங்களுக்கு அப்பாவே இல்ல, உங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டுமே நான் தானே சொல்லி சொல்லி தாங்க வளர்த்தாங்க. ஏன் அவரு நான் 3 வயசுல இருக்கப்பே போனாராம். ஆனா அவரு மூஞ்சி கூட எனக்கு சுத்தமா ஞாபகம் இல்ல. எதுவுமே தெரியாத வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. என்னைக்காச்சும் நாங்களா கேட்டாலும் எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்பா இல்ல, அம்மா நான் தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க மூஞ்சி கூட நாங்க பார்த்தது இல்லைங்க. ஏன் ஒரு போட்டோல கூட அவரை நான் பார்த்தது இல்ல. அதனாலயோ என்னமோ சின்ன வயசுல இருந்து எனக்கு அவர் மேல ஒரு வெறுப்பு. எனக்கு அப்பாவே வேண்டான்ற ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனா இத்தனை வருஷமா யாருன்னே தெரியாத ஒரு மனுஷன் திடீர்னு இப்படிதான் நம்மளோட அப்பான்னு தெரியறப்போ எப்படி இருக்கும் மாமா? அனிதா, என்ன இப்போ நீ என்ன சொன்ன? அப்போ அப்போ சூர்யாவோட அப்பா? ஆமா மாமா, எனக்கும் எனக்கும் கேக்குறப்போ அப்படிதான் ஷாக்கா இருந்துச்சு. அம்மா அவர்கிட்ட பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அவருதான் எங்களோட அப்பாவா?